வணக்கங்களே. டீ சாப்பிட்டீங்களா? ஒரு காலை நேரத்தில் ஒரு சிறப்பான ஒரு தகவலை மட்டும் பகிர்ந்து கொள்ளலாம். ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தில் வந்து நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதனால் நிறைய பொருட்கள் விலையெல்லாம் வந்து குறைஞ்சிருக்கு. அது என்னென்ன பொருட்கள் குறைஞ்சிருக்குங்கிறத நம்ம பேசலாம் இன்றைக்கி. ஏன்னா நாளையிலேருந்து அமலுக்கு வருது. நாளையிலேருந்து அமலுக்கு வருது. முடிஞ்சால் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டுங்க. ஏன்னா திரும்பவும் கூட வாய்ப்பு இருக்கலாம். அதனால் வந்து எவ்வளோ குறையுது, என்னென்ன பொருள் குறையுதுங்கிறத நம்ம லிஸ்ட் வழியாக பார்த்துடலாம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா வந்து டிவி, ஃப்ரிட்ஜு, கேமராக்கள், அயர்ன் பாக்ஸு, வீட்டுக்கு உபயோகமான ஏசி பொருட்களுடைய விலையெல்லாம் குறைஞ்சிக்க சொல்கிறாங்க. ஒவ்வொரு பொருளுடைய விலையும் வந்து எவ்வளோ குறைஞ்சிருக்குங்கிறத நீங்கள் லிஸ்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஏசி குறைஞ்சபட்சம் வந்து 23,000 1 லட்சம் வரைக்கும் போகக்கூடிய ஏசிகள்லாம் இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வந்து தற்போது பார்த்தீங்கன்னா ஏசி விலை வந்து தாறுமாறாக குறைஞ்சிக்க சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு வந்து 20,000க்கும் 18,000க்கும் நல்ல ஏசி 1.5 ஏசியே கிடைக்கும் மாதிரி சொல்கிறாங்க. இப்படி பல ஏசிகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. அதுமாரி டிவிக்கள், எல்இடி டிவி, எல்லா டிவியும் வந்து ஸ்மார்ட் டிவி, ஆண்ட்ராய்டு எல்லாமே வந்து ரொம்பவே விலை கம்மியாகவே வந்து மார்க்கெட்டுக்கு வந்திருக்குன்னு சொல்லலாம். எல்லா நிறுவனங்கள்லையும் விற்கிறாங்க. தனியார் நிறுவனங்களும் சரி, ஆன்லைன்லையும் விற்பனை வந்து நடந்துகிட்ருக்குன்னு சொல்லலாம். அது எப்போ வருதுன்னா 22ஆம் நாளைக்கு. எந்தெந்த பொருட்கள் விலை எவ்வளோ குறைஞ்சிருக்குங்கிறத பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு பொருளுடைய விலைகள் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 1 லட்ச ரூபா இருக்குன்னா ஒரு 20,000 குறைஞ்சி ஒரு 80,000 வரைக்கும் நிற்கிது. சில பொருட்கள்லாம் 40,000 வரைக்கும் கொஞ்சம் 45% வரைக்கும் குறைஞ்சிருக்கு. அந்த வகையில் டிவி, ஃப்ரிட்ஜு, வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் விலைகள் வந்து ரொம்பவே கொஞ்சம் சொல்லலாம். வாஷிங் மிஷின், ரப்பர், மாணவர் பயன்படுத்தக்கூடிய ஸ்கூலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருளான ரப்பரு, இந்த பென்சிலு, இந்த கிரையான்ஸு இதோடைய விலைகள்லாம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே குறைஞ்சி சொல்லலாம். ஒரு வீட்டுக்கு குறைஞ்சபட்சம் இது மூலம் ஒரு 800 மேலே சேமிக்க முடியும் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு குறைஞ்சதுக்கு சொல்லலாம். அதாவது 40-50% வரைக்கும் இந்த பென்சில் விலை, கிரையான்ஸ் விலை, ரப்பர் விலைலாம் வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்கு. அதனால் மாணவர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு பயனளிக்க வேண்டிய விஷயமாக தான் இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா வந்து வீட்டுக்கு உபயோகப்படக்கூடிய பொருள் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டுக்கு சொல்லக்கூடிய பொருளில் வந்து இந்த டிவி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 40,000 வரைக்கும்லாம் குறைஞ்சிருக்கு. பெரிய டிவி எல்லாம் ஒரு 1 லட்சம் டிவிகள்லாம் வந்து 40,000 வரைக்கும்லாம் குறைஞ்சிருக்கு. அந்த பிராண்டடை பொறுத்து ஒவ்வொரு விஷயமும் குறைஞ்சிருக்கு. சில டிவியில் 4,000 வரைக்கும் குறைஞ்சிருக்கு. 35,000 வரைக்கும் சில இதில் குறைஞ்சிருக்கு. அந்த பிராண்டடை பொறுத்து ஒவ்வொன்றும் 4,000 35,000 வரைக்கும் குறைஞ்சிருக்கு. அதுமாதிரி ஏசியில் ஏற்கனவே சொன்ன மாதிரி குறைஞ்சபட்சம் 3,500 60,000 வரைக்குமான விஷயங்கள் வரைக்கும் குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதுமாதிரி ஹீட்டர் நம்ம வீட்டில் வந்து இப்போ குளிர்காலம் ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் ஹீட்டர் வேணும். ஏன்னா வந்து குளிர்காலம் ஆரம்பிக்கும் போது குளிர்காலத்துக்கு கண்டிப்பாக ஹீட்டர் தேவைப்படும். ஹீட்டர் இல்லாமல் வீட்டுகளில் இருக்க முடியாது. அந்த வகையில் ஹீட்டர் வாங்க எல்லாருமே ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு ஒரு இன்பமான ஒரு இன்ப செய்தின்னு சொல்லலாம், அதிசய செய்தின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஹீட்டர் விலை வந்து குறைஞ்சபட்சம் 7,000 வரைக்கும் குறையும்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் ஒரு பொருள் வந்து 47,000 வரைக்கும் விற்கணும்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் 40,000 கொடுத்தா போதும், 7,000 தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு விலை குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி உணவுப் பொருட்களுடைய விலைகளும் வந்து தாறுமாறாக குறைஞ்சிருக்கு. மோட்டார் சைக்கிள், இருசக்கர வாகனங்கள், ஒரு 4 சக்கர வாகனங்கள் விலையும் வந்து குறைஞ்சிருக்கு. டயர்ஸு முக்கியமாக சொல்லணும்னா டயர், அதாவது டிராக்டர் டயரு, கார் டயருடைய விலைகள் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி உதிரி பாகங்கள், வாகனங்களுக்கான உதிரி பாகங்களுக்கு எல்லாமே பிரேக் ஷூ, கிளச்சு, இப்படி நிறைய பொருட்களுடைய விலையும் வந்து ரொம்பவே குறைஞ்சி சொல்லலாம். ஆட்டோக்களுக்குள்ள விலையும் வந்து குறைஞ்சிருக்கு. ஒட்டுமொத்தத்தில் பார்க்கும்போது நிறைய பொருட்களுடைய விலை வந்து 350 வகையான பொருட்கள் விலையை வந்து குறைச்சி வச்சுருக்காங்க. இது எப்போ அமலுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கே வருது. நாளைக்கே நீங்கள் வந்து இதுக்கு அமலுக்கு வருது. நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஒவ்வொரு கடையிலும் போர்டு வச்சுருப்பாங்க. எந்த விலை எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குங்கிற மாதிரி போர்டு வச்சுருப்பாங்க. அதனால் உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ அதை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான திட்டமாக தான் இது பார்க்கப்படுது. இதை பற்றி நீங்கள் எதை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து பேசுவோம்.